கொத்து ரொட்டி பிடிக்கும், கொத்து ரொட்டி செய்ய தெரியாதா? வாங்க இன்றைக்கு கொத்து ரொட்டிக்கு ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். நான் வந்து 1 கிலோ மாவுக்கு 1 முட்டையும், ஒரு சின்ன துண்டு பட்டரும், அதே மாதிரி 1 கரண்டி சீனியும், 1 கரண்டி உப்பும் போட்டு குழச்சி வச்சு நான் 4 மணித்தியாலும் குழச்சி வச்சு நான் குழச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு எண்ணெயை மேலே விட்டு சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி எண்ணெயை விட்டு காயாமல் இருக்கிறதுக்காண்டி அப்படி செய்கிறேன் நான். இப்போ நான் இப்படி தான் தட்டுறேன். எனக்கு வந்து அந்த கடையில் செய்கிற மாதிரி செய்ய தெரியாது. இப்படி தட்டி எடுத்து நாளாக மடிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா நல்லா வந்தால் தான் இப்படி எங்களுக்கு ஈஸியாக தட்ட வரும். இப்போ வந்து நான் வந்து மடிக்க போகிறேன். நாளாக மடிச்சுட்டு சட்டியை வந்து நான் 2 சட்டியில் வச்சு செஞ்சேன். ஏன்னா டக்குன்னு செய்யணுமென்றதுக்காண்டி இப்போ நான் இப்படி செய்தேன். இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க. செய்துட்டு அப்படியே சட்டியில் போட்டு சுட வேண்டியது தான். இதுதான் ஸ்ரீலங்காவில் இப்படி தான் செய்கிறவை. இந்தியாவில் ரவுண்டாக செய்கிறவை. நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா ரொட்டி செய்தோம் இன்றைக்கு. இப்படி வந்திருக்கு, நல்ல வடிவாக வந்திருக்கு. இப்போ வந்து சுடுறது தான் வேலை. நான் வந்து 2 சட்டி வச்சு சுட்டு கொண்டே இருந்தேன். நான் ஒரு மாதிரி சுட்டு எடுத்தேன். நல்லா தான் வந்தது. எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு ரொட்டி, நான் கொத்து ரொட்டிக்கு ரொட்டி செய்ய நல்லா சாஃப்டாக தான் வர்றது. ஊரில் வந்து நாங்கள் கடையில் தான் கொத்து ரொட்டி வாங்குகிறோம். எனக்கு ஊரில் எனக்கு எப்போவுமே நான் இங்கே வந்து தான் இது பழகினான். என்ன கொத்து ரொட்டி நாங்களும் செய்து சாப்பிட்றோம். நான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடையை விட, அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அடுப்பு சூட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு கறிவிடும், ரொம்ப சூடாக இருந்ததுன்னா. இப்போ வந்து ரொட்டி ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்களா, சிந்து வந்து ரொட்டி சுட அந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும் முள்ளுக்கு. அப்போ தான் அந்த கொத்து ரொட்டி போடும்போது நல்லா இருக்கும். நான் இப்படி தான் செய்கிறேன் நான். பார்த்தீங்களா, இதுதான் அந்த கொத்து ரொட்டிக்கு செய்கிற ரொட்டி. இப்போ உங்களுக்கும் ரொட்டி சுட தெரிஞ்சிருக்குமென்று நம்புகிறேன். உண்மையாக நீங்களும் செஞ்சு பாருங்க. கொத்து ரொட்டி போடுறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏனென்றால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும். யாருக்கு கொத்து ரொட்டி பிடிக்குமென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொத்து பரோட்டா யாருக்கு பிடிக்குமென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவில் கொத்து பரோட்டா போடுறதுக்கு அவங்க வந்து மில்க் விட்டு செய்கிறேன்னு சொல்லி நான் இந்தியாவில் இருக்கும்போது சொல்கிறவன். அது உண்மையாண்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக எனக்கு தெரியாது. நாங்கள் மில்க் விட்டு செய்கிறேன் ஸ்ரீலங்காவில். இந்த முறை வந்து எனக்கு வந்து இது வந்து அந்த கொத்து ரொட்டி கடையில் செய்வினம் அதை சொல்லி தந்த செய்முறையில் தான் நான் செஞ்சேன். இதை விட வேறு விதமாயும் செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் செஞ்சு பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த ரொட்டி உங்களுக்கு உண்மையாக செய்ய டைம் இருந்தால், செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இப்போ விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து.